ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க. புதின் வருகையால டெல்லியே உச்சகட்ட பாதுகாப்புல இருக்கு. 5 அடுக்கு பாதுகாப்பு எப்போ புதின் டெல்லி மண்ணில காலில் வச்சாரோ அப்பத்துல இருந்து 5 அடுக்கு பாதுகாப்புன்ற உச்சகட்ட பாதுகாப்பு மட்டத்திற்குள் டெல்லி மாநகரம் வந்திருக்கிறது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த முறை ஏஐ எல்லாம் பாதுகாப்புல பயன்படுத்தி இருக்காங்களாம். ஃபேஸ் மானிட்டரிங்கான கேமராக்கள், பிரத்யேக கேமராக்கள் இருக்கிறதுன்றதை தாண்டி இந்த கண்காணிப்புலையும் பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதுலையும் ஏஐ பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்னைப்பர்கள் இன்க்ளூடட் அப்படின்றதும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த நகரத்தின் மேலேயும் ட்ரோன்கள் மூலமா பாதுகாப்பு, ஸ்னைப்பர்கள், ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் அலர்ட் மோடுக்கு மாறி இருக்கிறது தலைநகர் டெல்லி. அதே நேரத்தில் ரஷ்ய அதிபர் புதின் அவருடைய அந்த கார் மட்டும் என் கண்ணில் இருந்துகிட்டே இருக்குதுங்க. லிமோசின். ஆமா, அந்த லிமோசின் மட்டும் கண்ணில் இருந்துகிட்டே இருக்கு. எப்பயுமே அதுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. ஆர்எஸ் செனட் அப்படின்ற அந்த கார், அந்த லிமோசின்ல என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கு. போன வருஷம் கூட கிம் ஜாங் உன்னுக்கு அது ஒரு கிஃப்டா கொடுத்தாரு. அதுவுமே ஒரு பிரச்சனையாச்சு. அப்படி அந்த கார்ல என்ன இருக்கு, அதனால ஏன் இந்த எதிரி நாடுன்னு சொல்லக்கூடிய சவுத் கொரியா, நார்த் கொரியா, சவுத் கொரியால கிம் ஜாங் உன்னுக்கு இவர் பிரசன்ட் பண்ணாருன்னு உடனே சவுத் கொரியா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. ஒரு காருக்காக எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புற அளவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறதா புதினோட வாகனம் அப்படின்றத இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் அதையும் மீறி நேத்து பிரதமர் மோடியோட அவர் வேற ஒரு கார்ல பயணப்பட்டிருக்காருன்னும் போது இந்தியாவுக்கு அவங்க தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்துக்கு அந்த மரியாதையை நாம அதை எடுத்துக்க வேண்டியதா தான் இருக்கு இல்லைங்களா? இப்ப நடுவுல பேசும்போது கூட அசோகா சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த கோ ப்ரொடக்ஷன் விஷயம் அப்படிங்கிறதுல ஆயில் இதெல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து நம்மளுக்கு டிஃபென்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. காலங்காலமாக நம்மளுக்கு வந்து ரஷ்யாவுடைய டைஸ் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே தான் இருக்குது. இன்னும் நிறைய நம்மளுடைய இராணுவ உபகரணங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேக்கப்பாக இருக்கக்கூடியது வந்து ரஷ்யாவோடது தான் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். பட் இப்போ இந்த S-500 அப்படிங்கிற அடுத்த 5th ஜென்ரேஷன் இதுக்கு வந்து நம்ம வாங்கணும், நம்ம பிட்ச் பண்ணணுங்கிறது தான் இந்தியாவுடைய ஒரு பெரிய நோக்கமாக இருக்குது. இந்த சம்மிட்டில் அதை நிஜமாவே இந்தியா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து அதை எப்படியாவது கொண்டு வந்துடணுங்கிறதுல முனைப்பாக இருப்பாங்க. பட் அந்த லெவலுக்கு அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சர்வதேச வல்லுநர்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. S-400 அப்படிங்கும் போது இன்னும் கூடுதலாக வாங்கிக்கிறது கூட ஓகே, பட் S-500க்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ எழுது. இன்னொன்று நம்மளுடைய அந்த சுகோய், அந்த ஜெட்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு வந்து சைனா வந்து J-37 அதை கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு கம்பேரபிளான ஒரு இது இங்கே வேணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சுகோய் அது ஒரு பதிலாக நிற்கக்கூடிய இது அதுதான். அடுத்து இந்த கோ ப்ரொடக்ஷனை பற்றியும் பேச வேண்டியதாக இருக்குது. இந்த எக்கனாமிக் டைஸோடைய ஒரு ஷேப்பையே மாற்றுது இந்த கோ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இது இந்தியா அண்ட் ரஷ்யா ரெண்டு பேருமே இதை எப்படி சாத்தியப்படுத்த போறாங்க அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களுமே சர்வதேச ஊடகங்கள்ல வாங்குறோன்றதை தாண்டி ஆத்ம நிர்பர் பாரத்ன்றதுல ரொம்ப குறிக்கோளா இருக்காங்க. அது தளவாடங்களை இங்க இருந்தே தயாரிக்கிற மாதிரியான ஒரு முனைப்பு இந்தியா தரப்புல இருந்து காட்டப்படுறதையும் பார்க்க முடியுது. ஸோ இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்தியா தரப்புல இருந்து மற்ற நாடுகளுடனான இந்த ஒப்பந்தங்கள் போடும்போதும் பேச்சுவார்த்தை நடத்தும் போதும் கூட ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த S-500 இருக்கட்டும், சுகோயா இருக்கட்டும், இதுல ரஷ்யா அதுக்கு ஓகே சொல்ல போறாங்களா, இது நம்ம நாட்டிலே தயாரிப்பதற்கான முன்னெடுப்புகள் துவங்கப்பட வாய்ப்பு இருக்கிறதான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருந்திருக்கு. ரைட், ஹைதராபாத் ஹவுஸ்ல இருந்து காட்சிகள் வருது இல்லையா? ஆமா, ஹைதராபாத் ஹவுஸ்ல இருந்து நம்ம இந்த காட்சிகளை பார்க்குறோம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பிஸ்னஸ் டாக்ஸ், அவங்க சொல்லக்கூடிய நிறைய டீல்ஸ்லாம் சைன் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். த ரியல் கேம் பிகின்ஸ் நவ் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்தியா மற்றும் ரஷ்ய கூட்டாண்மை 23வது ஆனுவல் சம்மிட் இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஹைதராபாத்தில் இந்த பேச்சுவார்த்தையானது தொடங்கப்பட இருக்கிறது. அதுக்கு முன்னாடிக்கான ஃபோட்டோ ஆப் அந்த செஷன் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரஷ்ய கொடிகளும் இந்திய கொடிகளும் அங்கே அந்த அரங்க அலங்கரிக்க இரு நாட்டு முக்கிய தலைவர்களும் உலக அரசியல் அரங்கின் 2 முக்கிய ஆளுமைகளும் ஒன்றாக நடந்து வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2 ஆளுமைகளுமே பார்த்து இப்போ நம்ம பார்க்குறோம். 2014லேருந்து பிரைம் மினிஸ்டர் சாலிட் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மெயின்டைன் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி
பர்சனலாவே இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய நட்பை வந்து ரொம்ப ஆழப்படுத்திட்டு இருக்காங்கிறது நம்ம தொடர்ந்து ஒரு கோரிலேஷன் இருக்கிறதால தான் இந்த நட்பு சாத்தியம்னு நினைக்கிறேன். எக்காலத்திற்குமான ஒரு உற்ற நட்பு ரஷ்யா இந்தியா இடையே எப்பயுமே தொடர்ந்துட்டு தான் இருந்திருக்கு. பட் நீங்க சொன்ன மாதிரி இந்த முறை மோடி புத்தின் அப்படின்னு இரண்டு தலைவர்களுக்கும் தனிப்பட்ட முறையிலுமே கூட ஒரு நல்ல நட்பு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த நட்புக்கு இருவரும் கொடுக்கக்கூடிய அந்த பரஸ்பர மரியாதை அப்படிங்கிறதும் நிறைய தருணங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி அவங்க மீட் பண்ணும்போதும் சரி, ரஷ்யா யுக்ரைன் போர் வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தொடர்ந்து நம்மளுடைய ஸ்டான்ஸ் என்ன இதுல அப்படின்னா, போர் எதுக்குமே தீர்வு கிடையாது அப்படிங்கிறதுல இந்தியா எப்பயுமே ஆணித்தரமா இருக்கும். அந்த போர் இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க நேரா சந்திக்கக்கூடிய ஒரு இதுல ஒரு சமிட்ல வந்து புத்தினை வச்சுக்கிட்டே மோடி டைரக்டா சொல்றாரு, வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்குமே தீர்வு கிடையாது, இது ஒரு வாருக்கான ஈரா கிடையாது அப்படிங்கறத சொல்லும்போது அதை அக்னாலேஜ் பண்றாரு புத்தின் அப்படிங்கிறதுமே ஒட்டுமொத்த உலகமும் அதை விட்னஸ் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். அதுக்கு வந்து புத்தின் கிட்டே இந்த மாதிரியான ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வரும். அந்த டைம்ல என்ன போர் அப்போ உச்சகட்டத்துல இருந்தக்கூடிய சூழல் இப்ப இருக்கிறத விட இன்னும் ஜாஸ்தியா தான் அப்ப இருந்தது. 2022-23 இன்னும் வலிமையா தான் இருந்தது. அப்படிங்கும்போது அப்ப மோடி சொன்ன ஒரு விஷயத்தை அவர் அக்னாலேஜ் பண்ணாருங்க பார்க்க முடியும். இதுவுமே அவங்களுக்கு இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதை நம்மளுக்கு நல்லாவே உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இணையாசிரியர் அசோகா அவங்க குறிப்பிட்டது மாதிரி ஒரு தனித்து விடப்பட்ட தலைவராகத்தான் தற்பொழுது இருக்காரு. அவரோட நெருக்கம் காட்டின தலைவர்கள் கூட யுக்ரைனுடனான போருக்கு அப்புறம் கொஞ்சம் விலகி தான் நிக்கிறாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு டஃப் டைம்ல கூட இந்தியா போருக்கு எதிரானவர்கள் தான் அப்படின்னு அந்த ஸ்டாண்ட்ல உறுதியா இருந்தாலுமே தொடர்ந்து புத்தினுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஆதரவும் சரி, அதை அவர் எப்படி ரெசிப்ரோகேட் பண்றாரு சர்வதேச களத்தில் அப்படின்றதையும் சரி, இங்க முக்கியமா நாம மட்டும் கிடையாது, எல்லா நாடுகளுமே அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படி என்னப்பா ஸ்பெஷல் பாண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும்னு கேள்வி எழுப்புற மாதிரி தான். அதெல்லாத்தையும் தாண்டி மேல ஒரு பிக் பாஸ் பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் இப்ப அடுத்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத உறுத்திக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் இந்த சந்திப்பு பத்தியும் நம்ம அவ்வளவு பிரஷர் போட்டோமே, அதையும் மீறி இவங்க பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம். அவ்வளவு சொல்லியும் இப்ப ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க அப்படிங்கறதா இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் நமக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் அவர் தரப்புல இருந்து வந்தாலும் வந்துரும்னு நினைக்கிறேன். ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க